பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சங்கீதம் 5:3 கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒரு பெரிய ராஜா, பல பொறுப்புகளை உடையவன், அதிகாரத்தை உடையவன், உயர்வை பெற்றிருக்கிறவன் சொல்லுகிறான், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், அதிகாலையிலே உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனை பேர் காலை நேரங்களில் அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, ஆலய ஆராதனை என்று சொன்னால் வாஞ்சையோடு எத்தனை பேர் கலந்து கொள்கிறீர்கள்? நாம் ஆலயத்திற்கு செல்வதை பார்க்கிலும் வீட்டிலே முடங்கி படுத்திருந்தால் நலம் என்று நினைக்கிறவர்கள் தானே இந்த நாட்களில் அநேகராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற வாழ்க்கையிலே எப்படி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், விடுதலைகள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாஞ்சையோடு வாசித்து அதை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் தங்கி இருக்கும். காலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். அவர் உங்கள் சத்தத்தை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறார். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்டவர்களாய் நாம் இன்று முதல் மாறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான நாளிலும் ஆண்டவரே, அதிகாலையில் நாங்கள் உம்மை தேடும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சத்தம் அதிகாலையில் உம்முடைய செவிகளில் வந்து ஏறுவதாக. ஏனென்றால் நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு கூட இருக்கிறீர். எங்கள் ஜெப வாழ்க்கை அதிகரிக்கட்டும், அதில் நீர் பிரியமுள்ளவராயிருக்கிறீர். இந்த ரகசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.